பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை ஒட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுள்ளது. அதிகாலை முதலே கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் நம்பெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார். இளவரசன், இன்றைக்கு சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டிருக்கு, தொடர்ந்து போலீசாரின் பாதுகாப்பு பணி தொடர்பான விவரங்களும், எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து பக்தர்களுடைய வருகை அதிக அளவுக்கு இருக்கு, விவரங்கள். கண்டிப்பா மௌனிகா, 108 வைணவ தலங்கள்ல முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வழங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்துல இன்று பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் சிறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இன்று வைகுண்ட விழாவை முன்னிட்டு கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கிய விழா முதல் 10 நாட்கள் பகல் 10 நாட்களாக நடைபெற்றது. அது நேற்று பகல் 10 நிறைவு நாளான 10ஆம் நேற்று மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து ராப்பத்து விழாவின் முதல் நாளான இன்று சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. இன்று அதிகாலை 4:15 மணிக்கு தனூர் லக்கணத்தில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து தங்க பல்லக்கில் ரத்தின அங்கி அணிந்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் ரத்தின அங்கி, கிளிமாலை, பாண்டியன் கொண்டை, வைர அபயகஸ்தம் அணிந்து பரமபத வாசலுக்கு வந்தார். சரியாக 5:15 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. நம்பெருமாள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் சொர்க்கவாசலை கடந்து சென்றார். தற்பொழுது சொர்க்கவாசலை கடந்து சென்று ஆயிரங்கால மண்டபத்தில் பக்தர்கள் காட்சியளித்து அங்கு பொதுஜன சேவை நடைபெற்று வருகிறது. இன்று இரவு 10 மணி வரை சொர்க்கவாசல் திறந்திருப்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் வருகின்றனர். அதே போல வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமாக வருகின்றிருக்கின்றனர். தொடர்ந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுலாவில் நின்று தற்பொழுது தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் காத்திருக்கும் நிலையில் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்வதற்காக பல்வேறு பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் பக்தர்கள் பாதுகாப்பு நலன்கிறது 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் பாதுகாப்பு பணியில் போலீசார் சுமார் சுழற்சி முறையில் 2000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இன்று இரவு 10 மணி வரை பரம்போதல் திறந்திருக்கும். அதே போல இந்த ராப்பத்து விழாவில் 10 நாட்களில் 8ஆம் திருநாளை தவிர மீறி 9 நாட்களும் தினந்தோறும் சொர்க்கவாசல் சிறப்பு நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோனிகா, இளவரசன், தகவல்களுக்கு நன்றி.